கணபதி பாம்பை பிடிக்க முயலும் போது மீண்டும் விழ நேர்ந்தது. அப்போதும் சந்திரன் கணபதியை பார்த்து குண்டு கணபதி கொழுகட்டை போல இருப்பதால் விழுந்துவிட்டான் என சிரித்தார். இதனால் கோபமடைந்த பால கணபதி, என் உருவத்தை பார்த்தா பரிகசிக்கிறாய் என சந்திரனை பார்த்து, உன் ஒளி பொருந்திய மேனி தானே உன் சிறப்பு. உன் ஒளி மங்கி போகட்டும், உன்னை காண்பர்களுக்கும் சங்கடம் உண்டாகும் என சபம் அளித்தார். தான் கேலி செய்யவில்லை, உங்களின் குழந்தை விளையாட்டை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். என்னை மன்னியுங்கள் என கேட்க, என்னால் கொடுத்த சாபத்தை முழுவதுமாக திரும்ப பெற முடியாது. உன் ஒளி மங்கி மீண்டும் பெருகட்டும். ஒளி குறைவதை அமாவாசை, தேய்பிறை என்றும், முழு ஒளியுடன் இருப்பது பெளர்ணமி, வளர்பிறை என்றும் அழைக்கப்படும் என கணபதி சந்திரனுக்கு அருளினார். சந்திரன் இப்படி அமாவாசை, பெளர்ணமி என மாறி மாறி வருவதை வைத்து தான் இந்து மதத்தில் பல்வேறு திதிகள் கடைபிடிக்கப்படுகின்றது. அப்படி அமாவாசை, பெளர்ணமி தினத்திற்கு 4 நாட்களுக்கு பின்னர் வருவது தான் சதுர்த்தி திதி. திதிகள் தினமும் ஒவ்வொரு திதி வருவது உண்டு. அந்த வகையில் மாதம் தோறும் 2 திதிகள், அதாவது அமாவாசை, பெளர்ணமி திதிகள் நிலவை அடிப்படையாக வைத்து வருகின்றன.